ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்க கல்யாணம் பண்ணும்போது நான் காலேஜ் தான் படிச்சுட்டு இருந்தேன். ஸோ இவங்க கல்யாணம் நடக்கும்போது ஒரு நாள் பிஃபோர், ஒரு 2-3 வீக்ஸ் பிஃபோராக இவங்க மம்மி வர சொன்னாங்கன்னு சொல்லி என்னை வர சொன்னாங்க, என்ன வர சொன்னோம். ஸோ அப்போ போய் தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் திரும்ப நான் காலேஜ் வந்துட்டேன். ஸோ அவ்வளோ இன்ட்ராக்ட் பண்ணதில்லை. வருவேன், போவேன், நார்மலாக பேசுவேன். என்னோட சின்னவங்க தான், பட் இருந்தாலும் அவங்களுக்கு கொஞ்சம் மரியாதை கொடுத்து தான் பேசுவேன். நீங்கள் ஒரு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி அண்ணா குடிச்சிட்டு அவங்க மனைவி அடிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணும்? நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு சில டைம் அவனுக்கு இன்ஃபார்ம் பண்ணி, இந்த மாதிரி பண்ணாத, இதெல்லாம் உங்களுக்கு ஏதோ கோவமாக இருக்கா, ஏதோ தப்பாக இருக்கா, சரி அவங்க ஏதோ தப்பு பண்ணிட்டாங்க, ஏதோ நீ அதை சொன்னாவே அவங்க கேட்டுக்குவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். பட் அந்த டைமில் நம்ம சொல்கிறத அவன் கேட்க மாட்டான். சரி, அவன் ஒரு மாதிரி அப்படி தான். எங்கள் அண்ணன் இருக்கும்போது எனக்கு எதுவுமே இல்லாத மாதிரி இருக்காது. ஸோ அவன் போனதுக்கப்புறம் எனக்கே யாருமே இல்லாத ஒரு ஃபீல். அந்த டைம்லேருந்து யாருமே இல்லையே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல். ஒரு 1-2 இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு மாதிரி ஜோனுக்கு போயிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் சரி, அதுக்கப்புறம் நார்மலாகி வீட்டில் அம்மாவும் கொஞ்சம் இதுவாகிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் நார்மலாகி அதுக்கப்புறம் தான் இவங்களும் கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஸோ இவங்க அம்மாவும் இவங்க வீட்லேயும் கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் ஒரு 1 இயர் ஆச்சு, 1.5 இயர் ஆயிடுச்சு.